பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் FGVBS டீம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆண்டு FGVBSின் கருப்பொருள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற கருப்பொருளை மையமாக வைத்து 5 நாட்களுக்கும் எல்லா மெட்டீரியலும் தயார் செய்திருக்கிறோம். இப்போ ஒவ்வொரு நாளும் தலைப்பு என்ன, வேதாகம கதையின் சுருக்கம் என்ன என்பதை பார்ப்போம். டே 1, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? மீட்கப்பட்டவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் உபத்திரவத்திலிருந்து தங்களை மீட்டுக்கொள்ளும்படி தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டார்கள். இவர்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் கேட்டு அவர்களை மீட்டு ரட்சித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க. பாலாக் ராஜா பீலாயாமை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க நினைத்தான். ஆனால் தேவன் அவர்களை சபிக்க விடவில்லை. மாறாக 3 முறையும் பீலாயாம் அவர்களை ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் மீட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்ததுனால அவர்களை தேவன் சபிக்க விடவில்லை, அவர்களை ஆசீர்வதித்தார். இது போலதான் சாத்தான் நமக்கு விரோதமாய் அநேக தீமைகள் செய்து அவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளே நம்ம வைத்து நமக்கு நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் தரான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் மீட்கப்பட்டவர்களாய் இருந்தால் தீமை செய்கிற சாத்தானின் எண்ணங்களிலிருந்து நம்மை மீட்டு விடுவித்து நம்மை ரட்சித்து ஆசீர்வதிப்பார். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? மீட்கப்பட்டவர்கள். இந்த நாளுடைய மனப்பாட வசனம் தீத்து 2:14. பிள்ளைகளை மனப்பாட வசனத்தை மனப்பாடம் செய்ய வைத்து இங்கே விடுபட்டிருக்க வார்த்தைகளை மட்டும் எழுத வைங்க. 5 டேஸ்க்கும் இதே மாதிரி தான் இருக்கும் மனப்பாட வசனம். ஸோ எல்லா நாளுக்கும் மனப்பாட வசனத்தை மனப்பாடம் செய்ய வைத்து விடுபட்டிருக்க வார்த்தைகள் மட்டும் எழுத வைங்க. இப்போ பாட வேலை செயல்பாடு 1 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அம்புக்குறி காட்டும் திசை வழியே சென்று ஒவ்வொரு எழுத்தாக வரிசையாக எடுத்து கோடிட்ட இடத்தில் எழுதி விடை காண்க. இப்போ இந்த ஆரோ மார்க் இந்த டைரக்ஷன்ல போட்டிருக்கு. அப்போ இந்த டைரக்ஷன்லயே தான் போகணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்து வரக்கூடாது. ஒவ்வொரு எழுத்தா எழுதி வரிசையா கோடிட்ட எடுத்து எழுதணும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்கும்படி தேவன் டேஷ் டேஷ் 3 டேஷ் போட்டிருக்கு, தெரிந்து கொண்டார். இப்போ இதற்கான விடைய ஆரோ மார்க் போட்டு இந்த டைரக்ஷன், இதே டைரக்ஷன்ல தான் அப்படியே போகணும். இப்போ இங்க தமிழ் மீடியத்துல செய்யற பிள்ளைங்களை தமிழ்லயே செய்ய வைங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல செய்ய வைங்க. ஸோ தமிழ்ல செய்யணும்னா தமிழ் லெட்டர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும், இங்கிலீஷ்ல செய்யணும்னா இங்கிலீஷ் லெட்டர் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் மோ இருக்கு, ஸோ அதை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டேஷ்ல எழுதணும். அடுத்த லெட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் எழுத்து சே இருக்கு, அதை கொண்டு வந்து அடுத்த டேஷ்ல. அதுக்கப்புறம் ஐ இருக்கு, அதை கொண்டு வந்து அடுத்த டேஷ்ல. இப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்னா, தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். இப்போ அடுத்த ஆன்சருக்கு அங்கே இருக்கிற அடுத்த லெட்டர் தே இருக்கு, அதை கொண்டு வந்து 2வது வரிசையை எடுத்துட்டு வந்து எழுதணும். அப்போ 2வது கொஸ்டின்ல அந்த தேன்ற லெட்டரை ஃபர்ஸ்ட் டேஷ்ல போடணும். அதுக்கப்புறம் அடுத்த ரோல பார்த்தீங்கன்னா வா இருக்கு, அதை கொண்டு வந்து அடுத்த டேஷ்ல. இது மாதிரி ஒரு எழுத்தையும் ஒரு டேஷ்லையும் வரிசையா எடுத்து எழுதிட்டு வரும்போது உங்களுக்கான 5 கேள்விகளுக்கான விடைகளும் இங்கே கிடைக்கும். தமிழ்னா தமிழ் லெட்டர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணணும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் லெட்டர்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணணும். லெசன் டைம் 2 ஆக்டிவிட்டி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பாலாக் ராஜா செய்ய சொன்ன காரியத்தை பீலேயாமால் ஏன் செய்ய முடியவில்லை? இந்த ஆக்டிவிட்டி எப்படி செய்யறதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். கோடிட்ட இடத்தின் அடியில் உள்ள எண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் உள்ள எழுத்துக்களை எடுத்து எழுதி விடை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குது. இப்போ கோடிட்ட அடியில் உள்ள எண்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 19 இருக்கு. இந்த 19ன்ற எண் எங்க இருக்கணும்? 18க்கு அப்புறம் வரணும் இல்லையா, 19. அப்போ இங்கே 17, 18 இருக்கு, அதுக்கப்புறம் இங்கே 19 வரும். இப்போ இங்க இருக்கக்கூடிய எழுத்து என்ன? தமிழ் எழுத்து தேன் இருக்கு, இங்கிலீஷ் எழுத்து எஸ்ன்னு இருக்கு. நம்ம இப்போ தமிழ்ல தான் ஃபில் பண்ண போறோம். ஸோ தமிழ் லெட்டர்ஸ் எடுத்து இங்கே எழுதுவோம். ஸோ தே கொண்டு வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டேஷ்ல எழுதணும். அடுத்த எண் என்ன இருக்குன்னா 8 எங்க வரும்? 7க்கு அப்புறம் இந்த இங்கே 8 வரும். சரியா, இங்கே 8ன்ற எழுத்து வரும், நம்பர் வரும். இங்க இருக்கக்கூடிய எழுத்து வந்து தமிழ் எழுத்து வா, அதை எடுத்து இங்க எழுதணும். அடுத்தது 29 எங்க வரும்? 28, 26, 27 இங்க இருக்கு. அப்புறம் 28, 29 இங்க இருக்க இடத்து நா. ஸோ நான் இங்க கொண்டு வந்து எழுதணும். 14 அடுத்த நம்பர் 14 இங்க வரணும். 13க்கு அப்புறம் 14. ஸோ இங்க இருக்கக்கூடிய தமிழ் எழுத்து இல், அதை கொண்டு வந்து இங்க எழுதணும். அப்ப என்ன வருது வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா தேவனால். ஸோ என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்களா, ஏனென்றால் அவர்கள் தேவனால் மீட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ இதே மாதிரி தான் இங்கிலீஷ்க்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும். டே 2, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். யோசேப்பை பத்தி இங்க சொல்லியிருக்குது. யோசேப்புக்கு சூழ்நிலைகள் எவ்வளோ கடினமா இருந்தாலும் அவன் தேவனுக்கு பயந்து பாவம் செய்யாமல் அதை விட்டு விலகி ஓடினான். தேவன் அவனை ஏற்ற நேரத்துல எகிப்து முழுமைக்கு அதிகாரியாக்கி உயர்த்தி மேன்மையாக வைத்தார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தேவன் உயர்த்தி மேன்மையாக வைப்பார். யோசேப்பை போல நாமும் ஆசீர்வதிக்கப்படணும்னா எல்லா விஷயத்திலையும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்கு இருக்கணும்.
நாம் என்ன செய்தாலும் தேவன் நம்மை காண்கிறார், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருக்கு மறைவாக நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்ற அந்த உணர்வோட நாம இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது தேவன் நம்மை உயர்த்தி மேன்மையாக வைப்பார். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். பாட வேலை செயல்பாடு 1. அங்கியில் உள்ள வார நாட்களின் அடிப்படையில் வார்த்தையை எடுத்து கோடிட்ட இடங்களில் எழுதி விடை காண்க. இங்க ஜோசப் கோட் கொடுத்திருக்காங்க. வார நாட்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியும், வீக் டேஸ், சண்டே டு சாட்டர்டே. ஆனா இங்க கோட்ல என்ன கொடுத்துருக்குன்றத பாருங்க, மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ சண்டே கிடையாது. ஸோ அதை இங்க கவனமா இங்க பார்த்து செய்யணும். சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு தான் கண்ட சொப்பனத்தை சகோதரர்களிடம் கூறிய போது அவர்கள் என்ன செய்தனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க மண்டேல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் டே இங்க மண்டேன்றது இங்க எம்ன்ற லெட்டர்ல நாங்க இங்க குறிச்சிருக்கோம். ஸோ எம்முக்கு நேரம் என்ன இருக்குன்னா பொறாமை கொண்டனர். அதை கொண்டு வந்து இங்க ஆன்சரா எடுத்து எழுத சொல்லணும். இதே மாதிரி எல்லா கேள்விக்கும் அடுத்தடுத்த டேஸோடைய ஆன்சர்ஸை கொண்டு வந்து எடுத்து எழுதும்போது விடை கிடைக்கும். லெசன் டைம் ஆக்டிவிட்டி 2 எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். யோசேப்பு எப்படிப்பட்டவனா இருந்தான்? சூரியனை சுற்றி வரும் கோள்களின் வரிசையின் அடிப்படையில் வார்த்தைகளை எடுத்து எழுதி விடை காண்க. இங்கு வரிசை மாறி கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியனை சுற்றி வரும் கோள்கள் நேம் இங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த குட்டி குட்டி சர்க்கிளா இருக்கு இல்லையா, அதெல்லாம் சூரியனை சுற்றி வரும் கோள்களுடையது. ஆர்டர் மாறி இருக்கு, நீங்க அந்த ஆர்டர் படி எழுதணும். ஃபர்ஸ்ட் சூரியனை சுற்றி வரும் கோள் எதுன்னா மெர்க்குரி. ஸோ இங்க மெர்க்குரி இங்க இருக்கு. அப்ப அதுல இருக்கக்கூடிய வார்த்தை வந்து தேவனுக்கு, அதை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டேஷ்ல எழுதணும். அடுத்து என்ன சூரியனை சுற்றி வரும் கோள் மெர்க்குரிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீனஸ். ஸோ இங்க வீனஸ் இங்க இருக்கு. ஸோ அது அங்க இருக்கக்கூடிய வார்த்தை பயந்து. இதே மாதிரி அந்த கோளினுடைய ஆர்டர்ல நீங்க ஒரு வார்த்தையா கொண்டு வந்து இந்த டேஷ்ல ஃபில் பண்ணும்போது உங்களுக்கான விடை கிடைக்கும். என்ன விடைனா, அவன் தேவனுக்கு பயந்து தவறு செய்யாதவனா இருந்தான். டே 3. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் சொல்றத செய்யாம அவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போன சவுலை பற்றியும், தேவனுடைய ஆலோசனை கேட்டு அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதன்படி செய்து வெற்றி பெற்று ஆசீர்வாதம் அடைந்த தாவீதை பற்றியும் தான் இங்க வேதாகம கதை சொல்லியிருக்குது. தாவீது தன்னுடைய சொந்த ஞானம், திறமை, அனுபவங்களை அடிப்படையா வைத்து செயல்படாம தேவனிடம் ஆலோசனை கேட்டு அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். நாமும் இதே போல நம்முடைய சொந்த அனுபவம், திறமை, அனுபவங்களை பின்பற்றி அதை பற்றி செயல்படாம தேவனுடைய ஆலோசனை கேட்டு அவர் சொல்ற போதனைகளை கேட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? கற்பனைகளை கைக்கொள்கிறவர்கள். லெசன் டைம் ஆக்டிவிட்டி 1. BGBRVP இந்த வரிசையின்படி வண்ணத்தில் உள்ள வார்த்தைகளை கோடிட்ட இடத்தில் எழுதி விடை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸ்லாம் எதை குறிக்குதுன்னா, இங்க இருக்கு இல்லையா படம், இந்த இதுல இருக்கக்கூடிய கலர்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாமா? இஸ்ரவேலின் முதல் ராஜா யாருன்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? பி இருக்கு. ஸோ இங்க பின்னா ப்ளூ கலர். இங்க படத்துல இருக்கக்கூடிய ப்ளூ கலர் அங்க என்ன வேர்டு போட்டிருக்கு பாருங்க. இங்க ஒரு ப்ளூ இருக்கு, இங்க ஒரு ப்ளூ இருக்கு. ஆனா நம்ம வந்து தமிழ்ல தான் ஃபில் பண்ண போறோம். ஸோ தமிழ் வார்த்தை இருக்குது இந்த ப்ளூ. இங்க என்ன இருக்குன்னா சவுல். அந்த சவுல்ன்ற ஆன்சரை கொண்டு வந்து இங்க எடுத்து எழுதணும். இதே மாதிரி இங்க ஜீன்ற கிரீன், ஜீனா கிரீன். ஸோ கிரீன்ல இருக்கக்கூடிய வார்த்தை அமலேக்கை. 2வது டேஷ்க்கு அமலேக்கைன்னு போடணும். இதே மாதிரி கலரை பார்த்து அங்க இருக்கிற வார்த்தையை கொண்டு வந்து ஃபில் பண்ணணும். அதே தான் இங்கிலீஷ்க்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்போ லெசன் டைம் ஆக்டிவிட்டி 2 எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். பெலிஸ்தருடன் உண்டான யுத்தத்தில் தாவீது வெற்றி பெற்றான். காரணம் என்ன? இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க கொடுத்துருக்கோம். திசை காட்டி கூறும் குறிப்பை பயன்படுத்தி விடை காண்க. அம்புக்குறி காட்டும் திசையில் செல்க அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்க திசை காட்டி கொடுத்துருக்கு. சரியா? நார்த்து, ஈஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா வரிசை எழுதணும். இங்க ஆரோ மார்க் எப்படி போட்டிருக்குன்னு பார்க்கணும். இங்க நார்த்ல இருந்து தொடங்கி இந்த டைரக்ஷன்ல வந்திருக்கு. இப்படி ரிவர்ஸ்ல வரக்கூடாது, இப்படி வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க நார்த் என் இல்லையா? இப்போ இங்க எண் எங்க போட்டிருக்குன்னு பாருங்க. இந்த இங்க போட்டிருக்கு இல்லையா? ஸோ இங்க எண்ணு போட்டிருக்கு, இங்க நார்த். இதுல என்ன வார்த்தை இருக்குன்னு பாருங்க, ஜெயிப்பதற்கு. அப்ப அதை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டேஷ்ல போடணும். அடுத்தது என்ன டைரக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த டைரக்ஷன்ல வரணும்னு ஆரோ மார்க் போட்டிருக்கு. இப்படி ரிவர்ஸ்ல வராதிங்க. ஸோ நார்த்துக்கு அப்புறம் நார்த் ஈஸ்ட். அப்ப NE. அப்ப NE எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது இங்க இருக்கு. அங்க இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா கர்த்தர். அதே மாதிரி அந்த டைரக்ஷனை பார்த்து அந்த திசையை பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல வார்த்தைகள் ஒண்ணு எடுத்து எழுதிட்டு வரும்போது உங்களுக்கான விடை கிடைக்கும். பெலிஸ்தரோடு யுத்தம் செய்து ஜெயிப்பதற்கு கர்த்தர் தாவீதுக்கு ஒரு வழிமுறையை கற்பித்தார். கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்து எளிதாய் வெற்றி பெற்றான். இதுதான் இதனுடைய ஆன்சர்.
இங்கிலீஷ்க்கும் இதே அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. டே 4 யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஜெபிக்கிறவர்கள். இங்க ஈசாக்கு பற்றி சொல்லியிருக்குது. ஈசாக்கு ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவன். அதனால கர்த்தர் அவனோட இருந்தார், அவனை அதிகமாய் ஆசீர்வதித்தார். அவன் என்ன செய்தாலும் அதை தேவன் ஆசீர்வதித்தார். அவன் விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் பெற்றான். கிணறுகளை வெட்டினா தண்ணீர் கிடைச்சது. ஆனா அதே பெலிஸ்தேயர்கள் கிணறு வெட்டினாங்க, தண்ணீர் கிடைக்கல. இப்படி ஜெபிக்கிற ஈசாக்கோட தேவன் இருந்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தரால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்னு அந்த தேசத்து ராஜா அபிமெலேக்கு கண்டு அவனோடு சமாதானமா இருக்க விரும்புறான். ஈசாக்க போல நாமும் ஜெபிக்கிறவங்களா இருந்தா கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்ம செய்யற எல்லா வேலைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்ல, நம்மோடு கர்த்தர் இருக்கிறார்னு நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கண்டு நம்மோடு சமாதானமா இருக்க விரும்புவாங்க. யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஜெபிக்கிறவர்கள். லெசன் டைம் ஆக்டிவிட்டி 1. சரியா தவறா என கூறுக. சரி எனில் இந்த எமோஜில இதன் கீழ் உள்ள கோட்டில் விடை எழுதவும். தவறு எனில் இந்த எமோஜி பார்த்துக்கோங்க, இதன் கீழ் உள்ள கோட்டில் எழுதவும். இங்க 2 எமோஜி கொடுத்துருக்காங்க. ஈசாக்கு தினமும் ஜெபிக்கிறவன். இந்த சென்டென்ஸ் சரின்னா இந்த சிரிக்கிற அந்த ஸ்மைலில இந்த டேஷ் கீழே கொடுத்துருக்காங்க, இங்க சரின்னு எழுதணும். இப்ப 2வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ஈசாக்கின் வேலைக்காரர்கள் கிணறு வெட்டின போது தண்ணீர் வரவில்லை. இது தவறான ஆன்சர். அவர்கள் கிணறு வெட்டின போது தண்ணீர் வந்தது. ஸோ இது தவறு. அப்ப இங்க அந்த சோகமா இருக்குல்ல ஒரு ஸ்மைலிஜ், அதுக்கு கீழே இருக்க டேஷ்ல நீங்க தவறுன்னு எழுத வைக்கணும். இதே தான் எல்லாத்துக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணும். லெசன் டைம் 2 ஆக்டிவிட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜெபிக்கிற அனுபவம் உள்ள ஈசாக்கை பார்த்து அபிமெலேக்கு என்ன கூறினான்? இங்க நேரம்னா டைம். நேர குறியீட்டை பயன்படுத்தி எழுத்துக்களை கண்டுபிடித்து கீழே உள்ள கோடிட்ட இடத்தில் எடுத்து எழுதி விடை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள கோடிட்ட இடம் பார்த்தீங்கன்னா இங்க நம்பர் இருக்கு இல்லையா, டைம் நம்பர்ல கொடுத்துருக்கு. இங்க உதாரணம் பாருங்க, 5:34 5:34. இங்க வேர்டுல இருக்கு பாருங்க 5:34ன்னு. அப்ப இந்த இங்க டேஷ் கீழேலாம் நேரம் எண்ணில் குறிக்கப்பட்டிருக்கும். இங்க விங்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துடைய வார்த்தைய கொடுத்துருப்போம். ஸோ 5:34. இப்போ 5:34 இங்க எங்க இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா 5:34. அப்ப அங்க இருக்கக்கூடிய எழுத்து வா, தமிழ் எழுத்து வா, இங்கிலீஷ் எழுத்து யூ. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் அங்க அது இது நம்பர் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வா போடணும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்க பண்ணி காட்டியிருக்கோம். நீங்க இங்க ஃபர்ஸ்ட் டேஷ்ல என்ன இருக்குன்னு பாருங்க, 729. அப்ப 729 இந்த நம்பர்ல இருக்கிறது இங்க வேர்டுல எப்படி இருக்குன்னு எங்க இருக்குன்னு தேடுங்க. 729 பாத்தீங்கன்னா இங்க இருக்கு 729. ஸோ இங்க இருக்கக்கூடிய லெட்டர், தமிழ் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர் கா, அதை எடுத்து இங்க எழுதணும். இங்க 35 அப்படின்னு நம்பர் கொடுத்துருக்கு. இது எங்க இருக்கு இந்த வேர்டுன்னு பாருங்க, 305 இருக்கும். இங்க இருக்கு 305. அங்க இருக்கக்கூடிய லெட்டர் இரு, அதை கொண்டு எழுதணும். இது மாரி ஒரு டைமையும் இங்க பார்த்து இங்க வேர்டுல எங்க இருக்குன்னு பார்த்து அங்க இருக்கக்கூடிய எழுத்தை ஒரு டேஷா கொண்டு நீங்க ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார், நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று கூறினான். இதுதான் ஆன்சர். இங்கிலீஷ்க்கும் இதே ஃபாலோ பண்ணுங்க. டே 5 பரலோகம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கே. பிறருக்கு நாம் அன்பு இரக்கம் பாராட்டி தேவை உள்ளவர்களுக்கு உதவி செய்து இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சொல்லி நாம் வாழும்போது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களா இருப்போம். அது மட்டும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு ஜெபிக்கிறவர்களா இருக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போம். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கும்போது தான் பரலோக மேன்மை நமக்கு கிடைக்கும். பரலோகம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு. லெசன் டைம் ஆக்டிவிட்டி 1. பொறுத்துக. வானவில் நிறங்களின் வரிசையின் அடிப்படையில் இடது பக்கம் உள்ள வெள்ளை மேகத்திற்கு வண்ணம் தீட்டுக. ரெட் டு வயலட்னு போட்டிருக்கோம். பின்னர் ஒரே வண்ணங்களை கோட்டினால் இணைத்து விடை காண்க. இங்க இது இடது பக்கம், இது வலது பக்கம். சரிங்களா? இப்ப இடது பக்கம் உள்ள மேகம் எல்லாம் வெண்மையா இருக்கு இல்லையா, இந்த மேகம் எல்லாம் வானவில் கலர், ரெயின்போ கலர்ல நீங்க முதல்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வண்ணம் தீட்டணும். ரெயின்போ கலர்னா ஆர்டர் ரெட் டு வயலட்னு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் கலர் ரெட், இங்க ரெட் கலர்ல வண்ணம் கலர் அடிக்க சொல்லுங்க. இங்க அடுத்தது என்னன்னா ரெட்டுக்கு அப்புறம் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் எல்லோ, அப்புறம் கிரீன், அப்புறம் ப்ளூ, இண்டிகோ, வயலட். இந்த ஆர்டர்ல, ரெயின்போ ஆர்டர்ல இங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கலர் அடிக்க சொல்லணும். ஜூனியர் பிள்ளைங்களுக்கு இந்த இது ஒரு கலர் அடிக்கிறது இருக்கிறதுனால நீங்க கலர் பென்சில் எடுத்துட்டு போனீங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க கலர் அடிச்சு ஃபர்ஸ்ட் கலர் பண்ண சொல்லிடுங்க. கலர் பண்ண சொல்லிட்ட பிறகு இப்ப மேட்ச் பண்ணணும் கலரை. இங்க ரைட் சைட்ல ஆல்ரெடி கலர்ஸ் அடிச்சிருக்கு. இப்போ இங்க ஃபர்ஸ்ட் இங்க என்ன கலர் அடிச்சோம், ரெட் கலர் அடிச்சோம் இல்லையா. இங்க ரெட் கலர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா. சோ இந்த ரெட் கலரும் இந்த ரெட் கலரும் இதுதான் இதனுடைய ஆன்சர். செம்மறி ஆடுகள்னா அவர்கள் வலது பக்கத்தில் நிற்பவர்கள். சோ இப்படி ஒரு கோடு போட்டு
பிள்ளைகளை இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. இங்க நம்ம என்ன கலர் அடிச்சிருந்தோம்? ஆரஞ்சு. இங்க ஆரஞ்சு எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. ஸோ இப்ப வெள்ளாடுகள், இதற்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இடது பக்கத்தில் நிற்பவர்கள். ஸோ இந்த ரெண்டையும் ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ண சொல்லுங்க. இது மாதிரி கலர் அடிச்ச பிறகு அந்த கலருக்கு மேட்சா இங்கே அந்த கலரோட கோடு போட்டு லைன் ஜாயின் பண்ண சொன்னீங்கன்னா இந்த பக்கத்துக்கான விடைகள் அங்க சரியா கரெக்டா வரும். லெசன் டைம் 2 ஆக்டிவிட்டி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் அவரது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? இது எப்படி செய்யறதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். பெட்டியில் கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளின் எதிர்ச்சொற்களை மேகத்தில் எழுதி பின்னர் கோடிட்ட இடத்தின் அடியில் உள்ள ஆங்கில எழுத்துக்கு ஏற்ப தமிழ் எழுத்தை மேகத்திலிருந்து எடுத்து எழுதி விடை காண்க. இங்க பாத்தீங்கன்னா தமிழுக்கு தனியாகவும் இங்கிலீஷுக்கு தனியாகவும் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பாக்ஸ்ல வேர்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னா இனிப்பு. இதனுடைய ஆப்போசிட் வேர்டு எதிர்ச்சொல் என்னன்னு இங்க கொண்டு எழுதணும். இங்க 1 இருக்கு இல்லையா, அங்க 1ல கொண்டு இனிப்பினுடைய ஆப்போசிட் வேர்டு வந்து கசப்பு. அதை கொண்டு ஒரு எழுத்தா இங்க எழுதணும். கச இப்புன்னு இங்க ஒரு எழுத்தா எழுதணும். அதே மாதிரி செகண்டுக்கு என்ன தீமைனா நன்மை. இங்க செகண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. இங்க கொண்டு எடுத்து எழுதணும். இது மாதிரி 6 வார்த்தைக்கும் அதனுடைய ஆப்போசிட் வேர்டை இங்க கொண்டு எழுதின பிறகு இங்க டேஷ் இங்க பாருங்க கீழே டி இருக்கு இல்லையா, இங்க தேடணும். டி எங்க இருக்குன்னு இங்க இருக்கியா, இங்க இருக்கிற லெட்டரை கொண்டு இங்க எடுத்து எழுதணும். இங்க நீங்க ஆப்போசிட் வேர்ட் ஃபில் பண்ணிருப்பீங்க. 4th ஒன் என்ன? கருமை. கருமைனா இங்க என்ன எழுதிருப்பீங்க? வெண். 4th ஒன் வந்து இரவு. இங்க பகல்னு எழுதிருப்பீங்க ஆப்போசிட் வேர்டு. இங்க வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் ப, அதை கொண்டு இங்க எழுதிருப்பீங்க. இங்க சி இருக்கு இல்லையா, சி எங்க வருதுன்னு பாருங்க, இங்க வருது. 3rd ஒன்னுடைய ஆப்போசிட் வேர்டு இங்க வரவுன்னு எழுதிருப்பீங்க. ஸோ இங்க வ ர ஊன்னு எழுதிருப்பீங்க. இங்க வரக்கூடிய லெட்டர் வந்து என்னன்னா ர, அதை கொண்டு எழுதிருப்பீங்க. இது மாரி ஒன்னு இங்க பார்த்து எடுத்து எழுதும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆன்சர்னு பாத்தீங்கன்னா பரலோக மேன்மை. இதே மாரி தான் இங்கிலீஷ்க்கு இதனுடைய ஆப்போசிட் வேர்டை இங்க எடுத்து எழுதின பிறகு இங்க இருக்க தமிழ் லெட்டர்ஸ்க்கு ஏத்தாப்புல நீங்க ஆங்கில வார்த்தைகளை கொண்டு இங்க டேஷ்ல ஃபில் பண்ணணும். சரிங்களா? இங்க இங்கிலீஷ்ல இருக்க வார்த்தையில இங்க ஓல்டுனா பழசுன்றது கிடையாது, ஏஜ் குறிக்கிறது, வயசானவங்கன்றது குறிக்கிறது. ஸோ ஓல்டுனா இங்க யங்குன்னு கொண்டு நீங்க இங்க எடுத்து எழுதணும். இப்போ ஜூனியர் ஒர்க் புக்ல இருக்க எல்லா ஆக்டிவிட்டியும் நான் உங்களுக்கு எப்படி செய்யணுன்றது சொன்னேன். எல்லா ஆக்டிவிட்டியுமே ஈஸியா தான் இருக்கு, எதுவுமே கஷ்டமானது எதுவும் கிடையாது. நீங்க டீச்சர்ஸ் கைட்ல இருக்கிற பைபிள் ஸ்டோரியை படிச்ச பிறகு நீங்க இந்த ஒர்க் புக்ல இருக்க ஆக்டிவிட்டிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களாலேயே ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அப்படியும் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா ஆன்சர்ஸ் வந்து டீச்சர்ஸ் கைட்ல பின்னாடி கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். முடிவு: இந்த வருடம் FGBBS ஆசீர்வாதமாக இருக்க ஜெபம் ரொம்ப அவசியம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இந்த வருடம் FGBBSக்கு வருகிற பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துங்க. இந்த வருஷம் FGBBSக்கு வருகிற பிள்ளைகளும் நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.